இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கான டூல்ஸ் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டூல் வந்து பார்த்திங்கன்னா பென் டூல். இப்போ நான் பென் டூலை சூஸ் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் பென் டூலை வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பென் டூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஒரு பொசிஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அந்த கிளிக்கை ரிலீஸ் பண்ணலை. இப்போ இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நான் இன்னமும் மவுஸ் கிளிக் ரிலீஸ் பண்ணாமல் தான் இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி நான் மேனுவலாக வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இந்த ஹேண்டில் வந்து என்னால் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் அப் அண்ட் டவுன் கொடுக்கும்போது அதோட பொசிஷன் மாறும், சர்க்கிளோட ஸ்ட்ரக்சர் மாறுது பாருங்கள். அப்போது நான் ஒரு சைடு மட்டும் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பாட்டமில் மட்டும் தான் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா பென் டூல் லாங் ப்ரெஸ் பண்ணி கன்வெர்ட் வெர்டெக்ஸ் டூல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்டலில் ஒரே ஒரு டைரக்ஷனை மட்டும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கன்வெர்ட் வெர்டெக்ஸ் டூலை செலக்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் கிளிக் பண்ணுறோன்றப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய கர்வ் எட்ஜஸ் என்ன பண்ணிவிட்டோன்னா இங்கே கிளிக் பண்ணதுமே ஷார்ப் எட்ஜஸாக வந்து மாற்றி விட்டுரும். இப்போ அகைன் கிளிக் பண்ணும்போது கர்வ் எட்ஜஸாக மாறும். இப்போ இங்கே பாருங்கள், இது ஷார்ப் எட்ஜஸாக மாற்றிடுச்சா. இப்போ அகைன் இதுலேயே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்வ் எட்ஜஸாக மாற்றுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பென் டூல் வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போதும். பட் இன்கேஸ் இன்பிட்வீனில் எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்றப்ப நான் டேரெக்டாக பென் டூலில் எடுத்துகிட்டு வந்து இந்த பாத்தில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பென் டூல் இந்த ஸ்டார்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறுது பாருங்கள். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும். இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நான் டெலீட் பண்ணோம் அப்படின்றப்ப பென் டூலை வந்து இந்த பென் டூல் சூஸ் பண்ணி இங்கே டெலீட் வெர்டெக்ஸ் டூல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டூலை கன்வெர்ட் வெர்டெக்ஸ் டூல் அப்படின்றத சூஸ் பண்ணோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கர்வ் எட்ஜஸை நம்ம வந்து ஷார்ப்பாக மாற்றோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பென் டூல் சூஸ் பண்ணியிருக்கும் போதே உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட் ஆல்ட். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த எட்ஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்றப்போ இது ஷார்ப் எட்ஜஸாக மாறும். அகெயின் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது கர்வ் எட்ஜஸாக மாறிடும். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைரக்ஷனை மட்டும் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்றது பாயிண்ட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பாத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணலாம். இல்லை இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பென் டூலில் டெலீட் வெர்டெக்ஸ் டூல்ன்றதை சூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இருந்த ஒரு பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது டெலீட் ஆகும்போது இந்த 2 லைனுக்கும் ஏற்ற மாதிரி அது மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அகெயின் அந்த ஹேண்டிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பென் டூலில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பென் டூல் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாத் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஷேப்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு, மாஸ்க் பண்ணுறதுக்கு இந்த பென் டூல் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டவுன் ஆரோ, இந்த டவுன் ஆரோ வந்து நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இங்கே கண்டென்ட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஷேப் 1ன்னு இருக்கு. இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயரை சூஸ் பண்ணியே நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொன்று ட்ரா பண்ணுறேன். நான் இப்போ ட்ரா பண்ணும்போது எனக்கு ஷேப் 2ன்னு வந்திருக்கு. அகெயின் நான் வந்து பார்த்திங்கன்னா அதே லேயரில் ட்ரா பண்ணுறேன். எனக்கு ஷேப் 3 தான் வருது. இப்போ எனக்கு வந்து நான் எத்தனை வாட்டி ட்ரா பண்ணாலும் எனக்கு இது ஷேப்ஸாக மட்டும்தான் வருது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதை மாஸ்க் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஷேப் 3யை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறேன். ஷேப் 2வை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறேன். இப்போ வந்து ஷேப் 1 இருக்குது. நான் இதில் வந்து மாஸ்க் தான் பண்ண போகிறேன். எனக்கு பாதி தெரிஞ்சால் போதும். ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ன்றது பார்த்திங்களா, டூல் கிரியேட் ஷேப்ஸ், இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற மாஸ்க் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றப்போ இப்போ நான் இந்த ஷேப் மேலேயே நான் இன்னொரு வாட்டி ட்ரா பண்ணும்போது எனக்கு ட்ரா பண்ண ஏரியா மட்டும்தான் விசிபிளாக இருக்குது. இப்போ நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி நான் இந்த வெளியில் எப்படி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றப்போ எனக்கு சர்க்கிள் ஃபுல்லாக தெரியுது. அகைன் இதை உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரேன்றப்போ எனக்கு இந்த பாதி ஷேப் தான் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க் தெரியும். இப்போ இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ அகைன் பென் டூலை சூஸ் பண்ணி இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுறேன். ஒரு சின்ன கர்வான லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன்.
ரஃபாக ரேண்டமாக. இப்போ நான் இந்த மாதிரி வரைஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஷேப் நான் கம்ப்ளீட் பண்ணலன்றதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபில் கலர் வந்து ஆஃபில் தான் இருக்குது, அதாவது பாதியாக கட்டான மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஃபில் கலர் வேண்டாம் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஃபில் ஆப்ஷன் இருக்குது. நான் ஜஸ்ட் இந்த கலரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நான் சூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது வேண்டாம் எனக்கு இதை ஆஃப் பண்ணணும், கலரை வந்து இதில் வேண்டாம் அப்படின்னா ஃபில்லை வந்து சூஸ் பண்ணி அந்த ஃபில்லுன்ற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நன்னுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணால் நமக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். பக்கத்தில் இருக்கிறது சாலிட். ஸோ அகெயின் கலர் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா லீனியர் கிரேடியண்ட்டில் கலர் ஃபில் ஆகும். இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, அதனால் இந்த மாதிரி விசிபிளாக இருக்குது. இது ரேடியலில் இருக்கும். ஸோ ரேடியல்ன்றது சர்க்கிள். இது பிளெண்டிங் மோட். பேக்ரவுண்டில் ஏதாவது இமேஜ் இருக்குது அப்படின்றப்போ அந்த இமேஜோட பிளெண்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஒப்பாசிட்டின்றது டிரான்ஸ்பரன்சி, அது எவ்வளோ அந்த ஃபில் கலர் எவ்வளோ வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி 0ன்றதுனால அது கண்ணுக்கே தெரியல. இப்போ 50% அந்த மாதிரி வைக்கும்போது பாதி மட்டும் விசிபிளாக இருக்கும். நான் இப்போ வந்து நன்னுன்னு கொடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு கலரே தேவையில்லை, அதனால் நன்னுன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஃபில் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக். இப்போ நான் இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் மாற்றணும் அப்படின்றதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிறேன், ஏன்னா மேலே அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது, அதனால் இதை டேப் வந்து மேனுவலாக டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்ட்ரோக் கலர் வந்து சூஸ் பண்ணி எனக்கு என்ன ஸ்ட்ரோக் கலர் வேணுமோ அந்த ஸ்ட்ரோக் கலரை நான் வந்து மாற்றிக்கலாம். கலர் மாற்றிட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ ஸ்ட்ரோக்கோட எவ்வளோ திக்னஸ் வேணும், ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணுன்றதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரோக் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சாலிட், லீனியர், கிரேடியன்ட், கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ், இந்த ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி லெவலில் இருக்கணுன்ற எல்லா ஆப்ஷன்ஸும் காட்டும். ஸோ இந்த டாப்பில் வந்து இப்போ நான் டபுள்ஏ கொடுத்து அகைன் நார்மல் வந்து ஃபுல் விண்டோக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் லைனில் மெயின் காம்பில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா பென் டூலில் க்ரியேட் பண்ண அந்த ஸ்ட்ரோக் பார்த்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த கண்டென்ட்டில் டவுன் பண்ணோம் அப்படின்றப்போ ஷேப் 1 இதில் வந்து பார்த்திங்கன்னா பாத்துன்னு இருக்கும். இந்த பாத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ட்ரா பண்ணது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ கலர், இதுக்கான என்ன கலர் வேணுமோ அந்த கலர், ஒப்பாசிட்டி, ஸ்ட்ரோக் வித் எவ்வளோ சைஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் பண்ண முடியும். ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் வந்து ஸ்டாப் வாட்ச் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறுற மாதிரி, ஒப்பாசிட்டி, டிரான்ஸ்பரன்சி லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்ட்ரோக்கோட வித்தை வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் பண்ணுற மாதிரி இது எல்லாமே பண்ண முடியும். இந்த லைன் ஜாயின் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்டர் ஜாயின் இருக்குது, அதனால விசிபிள் இப்படி இருக்குது. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஜாயின் அப்படின்னு மாறும்போது இங்கே ஷார்ப்பாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஏஜஸாக மாறிடுச்சு. இதே மில்டர்னா ஷார்ப் ஏஜ், அகெயின் ரவுண்ட் ஜாயின்னா ரவுண்ட் ஏஜஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேஷஸ். இப்போ டேஷஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் ஆரோ கொடுத்து எனக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விசிபிளாக இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ன்ற ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேஷ், ஆஃப்செட் இந்த 2 ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த டேஷ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லென்த்தாக இருக்கணுன்ற வேல்யூ, ஆஃப்செட்ன்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ், எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து செட் பண்ணலாம். இப்போ நான் டேஷ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 10 பிக்சல் இருக்குது, நான் அதை இன்க்ரீஸ் பண்ணி இந்த டேஷோட வேல்யூ அதிகப்படுத்துகிறேன். இன்க்ரீஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அதோட லென்த் எவ்வளோ ஆகுது. இப்போ ஆஃப்செட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைன் இருக்கா, நான் இந்த இடத்துல வந்து லைன் வேண்டாம், இந்த எனக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத இந்த ஆஃப்செட் மூலிமா நான் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த பக்கம் தள்ளி விட்டேன். ஸோ ஆஃப்செட். ஸோ இந்த ஆஃப்செட்டுன்றது இந்த லைன் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு தான் ஆஃப்செட் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அகைன் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷஸை இன்னமும் வந்து ஆல்ட்ரு பண்ண முடியும். நான் இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்ததும் கேப்ன்ற ஒரு ஆப்ஷன் வருது. ஒரு ஐஃபோனுக்கும் இன்னொரு ஐஃபோனுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேப்பே இல்லாமல் இருந்து கேப்போட வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. இதை அனிமேட்டும் பண்ண முடியும், ஏன்னா ஸ்டாப் வாட்ச் சிம்பிள் இருக்குது. இப்போ அகைன் ப்ளஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேஷ் 2 இன்னொரு டேஷை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண முடியும். அந்த டேஷோட சைஸையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றப்ப ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸ்ன்ற ஒரு ஆப்ஷன், இப்போ இங்கே ப்ளஸ் பார்த்திங்களா அது பக்கத்துலேயே மைனஸ்னு கொடுத்து ஒன்று ஒன்றா வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டேஷஸ்மே எதுவுமே வேண்டான்றதுனால நான் அகைன் மைனஸ் கொடுத்து மொத்தமாக டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போது
இந்த டேஷஸ் கீழே டேப்பரில் இருக்குது. இந்த டேப்பரை எனேபிள் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் யூனிட் வந்து பர்சன்டேஜ், பிக்சல்ஸ் 2 வேல்யூவில் இருக்குது. பர்சன்டேஜில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. பிக்சல்ஸ் வேல்யூவில் கொடுத்தீங்க அப்படின்றப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் எவ்வளோ பிக்சலில் இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணலாம். இது பர்சன்டேஜில் கொடுத்தோம்னா நம்ம பர்சன்டேஜ் வேல்யூவில் வந்து கொடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராக் லென்த் அப்படின்றப்போ இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எட்ஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணும்போது டேப்பரில் எனக்கு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இந்த எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷார்ப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் லென்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் ஷார்ப்பாக வேணும் அப்படின்றதையும் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும் இங்கே வந்து இது ஷார்ப்பாக வந்து செட் பண்ணுறேன். இன்னொரு டைரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் வித், இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஷார்ப்பாக இருந்து பார்த்தீங்களா, அப்படி ஷார்ப்பாக இல்லாமல் எட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் எட்ஜான்ற மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்மூத்தாக இன்னும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எண்டு வித்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த வேல்யூவும் நம்ம கொடுக்கலன்றதுனால இங்கே எந்த ரியாக்ஷனும் இருக்காது நான் இன்க்ரீஸ் பண்ணாலும். இப்போ நான் ஜஸ்ட் இது டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்கு அதை மட்டும் காட்டுறேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு ரவுண்ட் ஏஜஸ், இந்த ஏஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை நான் எடுத்துடுறேன். இப்போ இதை நான் 0 எடுத்துட்டேன்னா ஷார்ப் ஏஜாக இருக்குது. இதே வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக மாறுது. இப்போ இதை நான் 0 பண்ணிடுறேன். எண்டு வித்தையும் 0 பண்ணிடுறேன். அப்புறம் ஸ்டார்ட் ஈஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ப்பாக இல்லாமல் ஸ்மூத்தாக இறங்குறதுக்காக ஈஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். நான் ரிமூவ் பண்ணிடுறேன் மொத்தமாக. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். வேவுன்ற இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இந்த வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ரொம்ப இதை பெருசு பண்ணணும் அப்படின்றப்ப இந்த வேவோட லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப பெருசு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ரொம்ப சின்னதாகவும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் மாற்றிக்கலாம். ஃபேஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரொட்டேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸுன்றது ரொட்டேஷன், ஒரு அனிமேஷன் மாதிரி எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டில் இருக்கணும். இப்போ இங்கே 0ன்றது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 360 டிகிரி, ஸோ 0 இன்ட்டு 0.0 டிகிரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது 360 டிகிரி மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த ஃபேஸை கிளிக் பண்ணுறேன், ஒரு கீ பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு செட் பண்ணுறேன். 1ன்னு செட் பண்ணால் 360 டிகிரி மாதிரி ஒரு ஃபுல் ரொட்டேஷன் இருக்குது. இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகுது, மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி அனிமேட் ஆகுது. இப்போ இதை இந்த ஸ்டாப் வாட்ச் அகைன் கிளிக் பண்ணி அந்த கீ ஃப்ரேமை டெலீட் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த அமௌண்ட் மொத்தமாக நான் ரீசெட் பண்ணுறதுக்கு இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்ன்னு இருக்குது. நான் ரீசெட்ன்னு கொடுத்து மாற்றிக்கிறேன், மொத்தமாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷேப் 1ன்றதை கிளிக் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷேப் 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆங்கர் பாயிண்ட். ஸோ அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட்னு சொல்லுவோம். அது அதே பொசிஷனில் இருக்கும். அது நமக்கு எந்த இடத்துல வேணுன்றதை செட் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0.0 அப்படின்ற லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் பொசிஷன், அண்டு ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன். அண்டு பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் செட் கொடுத்து. ஸ்கேல் எவ்வளோ பெருசாக இருக்கணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 100%ல் இருக்குது. லாக்டு செயின் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டு. இதை இன்க்ரீஸ் பண்ணி சைஸை பெருசு பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதோட சைஸ் சின்னதுப்படுத்திக்கிறேன். இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி நான் இந்த ஒன்றுத்தில் மட்டும் 100 அப்படின்ற மாதிரி செட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அதோட ஒரிஜினல் சைஸோட வேல்யூ வந்துடும். இப்போ இதே இந்த செயினை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் இதுக்கு மட்டும் வந்து கொடுத்துக்கலாம். இதே இந்த செயின் லிங்க் எனேபிள் பண்ணால் தான் இதை கண்ட்ரோல் பண்ணும்போது எனக்கு 2 வேல்யூஸும் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூ ஆக்சிஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கியூ வந்து 0ல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கியூ வந்து ஒரு வேல்யூக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கியூ ஆக்சிஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டும் இதை பண்ணலாம். கண்ட்ரோல் செட் கொடுத்து நார்மலாக மாற்றிக்கிறேன். அகெயின் ரொட்டேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் இங்கே இருக்குன்றதுனால நான் ரொட்டேஷன் கொடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணோன்னா நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணோன்னா மைனஸ் வேல்யூவில் போகும். ஒப்பாசிட்டின்றது எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி,
அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்புக்கானது. இதுக்கப்புறம் வந்து பார்க்க போனது இந்த லேயருக்கான ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன். இந்த லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக வந்து ஆங்கர் பாயிண்ட் இருக்குது. அகெயின் இதுக்கு தனியாக பொசிஷன், ஸ்கேல், லேயருக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்க்குறோம் அப்படின்றப்ப இங்கே வந்து ஒரு சிம்பிள் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாத். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்தோட ஸ்ட்ரக்சர் மாறாமல் இந்த இது மட்டும் பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துக்கு மாறணும் அப்படின்றப்ப ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பாத் டைரக்ஷன் ஆன் இதை கிளிக் பண்ண அப்படின்றப்போ இங்கே இருந்த ஷார்ப்பான ஏஜ் இங்கே வந்துடுச்சு. இப்போ அகைன் ரிவர்ஸ் ஆகணும்னா இதை கிளிக் பண்ணால் போதும், இந்த இடத்துல மாறிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோட். பேக்ரவுண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் இமேஜோட வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகிறதுக்கு இது பிளெண்டிங் மோட் வந்து யூஸ் பண்ணுறோம்.